கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் பிரியதர்ஷினி, பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் அட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல், காட்டாங்குளத்தூர். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஃபெப்ரில் சீஜர். ஃபெப்ரில் சீஜர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசு குழந்தைகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஜுரம் வரப்போ வலிப்பு வரலாம். அதுதான் ஃபெப்ரில் சீஜர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சடனாக டெம்பரேச்சர் ஏறுறப்போ, ஃபீவர் வரப்போ, குழந்தைகளோட மூளை பாதிப்பு ஏற்படுறதுனால குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஃபிட்ஸ்னா வலிப்பு. ஸோ இது பெரியவங்களுக்கு வர மாதிரி கை கால் வெட்டி வெட்டி வரும், வாயிலேருந்து நுர தள்ளி வரும்ன்ற மாதிரி இருக்காது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வலிப்பு வர்றது பெரியவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்காது. ஸோ கண்ணு மேலே பார்த்த மாதிரியோ, இல்லை கண் ஒரு சைடாக பார்த்த மாதிரியோ, குழந்தைக்கு சுயநினைவு இல்லாத மாதிரியோ, கை கால் டைட்டான மாதிரியோ, இல்லை வலிவு இல்லாத மாதிரி ஆன மாதிரியோ, வாயிலேருந்து நுரை தள்ளியோ, குழந்தை இந்த நேரத்தில் யூரின் போகிற மாதிரியோ, மோஷன் போகிற மாதிரியோ, இந்த மாதிரி அறிகுறிகள் தான் உங்களுக்கு தெரியும். இது குழந்தைக்கு மூளையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதால வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களோட பிரெயின் ஃப்ரெஜைலாக இருக்கிறதுனால ஃபீவர் வரப்போ ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி வரப்போ நம்ம என்ன பண்ணணும், பெற்றவங்களாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஃபீவர் ஃபிட்ஸ் வருதுன்னா பதட்டம் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. நிதானமாக யோசிங்க. குழந்தைய ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பெட்லேயோ இல்லை தரையில் ஒரு ஷீட் விரிச்சோ படுக்க வச்சுருங்க. குழந்தையோட முகத்தையும் உடம்பையும் லெஃப்ட் சைடில் திரும்பின மாதிரி திருப்பி வச்சுருங்க. இப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, வாயில் நுரை இருந்தாலோ இல்லை சாப்பிட்ட பொருள் இருந்தாலோ சுவாச குழாயை போய் அடைக்காமல் இருக்கும். 2வது, குழந்தைக்கு சுற்றி எல்லாருமே கூடி நின்று பார்க்காதீங்க. இப்படி பண்ணுறப்போ குழந்தைக்கு போதுமான அளவுக்கு காற்றும் ஆக்சிஜனும் கிடைக்காது. ஸோ குழந்தைய சுற்றி எல்லாரும் சேர்ந்து நின்று வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனும் காற்றும் கிடைக்கும். குழந்தை ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை உடனே பட்டன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்படி பண்ணிட்டு சுற்றி இருக்க இடத்துல குழந்தைக்கு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, இரும்பு பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உடனே விலக்கி விட்டுடணும். நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, யாருக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை குழந்தைக்கோ ஃபிட்ஸ் வரப்போ ஒரு ஷார்ப்பான பொருளையோ இல்லை ஒரு இரும்பு பொருளையோ கையில் கொடுப்போம், இல்லைனா வாய் வழியாக தண்ணி கொடுக்க பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குழந்தைக்கு வலிப்பு நிற்கிற வரைக்கும் வாய் வழியாக தண்ணி கொடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, கையில் ஒரு எந்த ஷார்ப்பான இரும்பு பொருளையும் கொடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிங்கனாலே 2 நிமிஷத்துக்குள்ளே முக்கால்வாசி ஃபிட்ஸ் தன்னாலே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்ட பிறகு குழந்தைய நீங்கள் கூட்டுட்டு கிட்ட இருக்க மருத்துவமனைக்கு கூட்டு போய் காட்டலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வாய் வழியாக தண்ணி கொடுக்குறதோ இல்லை கையில் ஒரு இரும்பு பொருள் கொடுக்கறதுனால ஆபத்துகள் தான் ஜாஸ்தி. ஸோ அதை பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஃபெப்ரில் ஃபிட்ஸ் எந்த குழந்தைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் சிலருக்கு இந்த மாதிரி 5 வயசுக்குள்ள சின்ன வயசில் ஜுரம் ஃபிட்ஸ் வர ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ஃபெப்ரில் ஃபிட்ஸ் ஜாஸ்தி. அது இல்லாமல் எந்த குழந்தைக்குனாலுமே ஜுரம் வரப்போ ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது குழந்தைய வளர வளர ஃபிட்ஸ் வந்துடுச்சே, இது குழந்தையோட மூளையை பாதிக்குமான்ற பயம் வேண்டாம். ஃபெப்ரில் ஃபிட்ஸ்ன்றது குழந்தையோட மூளையை பிற்காலத்தில் கண்டிப்பாக பாதிக்காது. ஸோ ஃபெப்ரில் ஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைகளுக்கு இன்கேஸ் ஃபெப்ரில் ஃபிட்ஸ் வருதுன்னா பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபெப்ரில் ஃபிட்ஸ் நின்னதும் குழந்தைய கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் காட்டுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி என்னென்னு. ஸோ காமனாகவே பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 15-16 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி ஜுரம் வரும். எல்லா ஜுரத்துக்குமே பயப்படணுமா, எல்லா சளி பிடிக்கிறப்பமே பயப்படணுமான்ற டவுட் எல்லா பெற்றவங்கள்கிட்டையும் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ குழந்தை சாதாரணமாக சளி இருக்குது, சாதாரணமாக ஜுரம் இருக்குது, ஜுரம் மருந்து கொடுத்ததும் குழந்தைக்கு ஜுரம் விட்டுடுது, ஜுரம் விட்டதும் குழந்தை நல்லா ஆக்டிவ் ஆகிட்டாங்க, நல்லா ஆகாரம் எடுத்துக்கிறாங்க, நல்லா யூரின் போகிறாங்க, மற்றபடி சிவியராக வாந்தி இல்லை, பேதி இல்லை, குழந்தை தெளிவாக இருக்காங்க, இரிட்டபிளாக இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது முக்கால்வாசி நேரம் சாதாரண இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம், நீங்கள் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் குழந்தை ஜுரம் மருந்து கொடுத்தும் ஜுரம் விடலை, இல்லை ஜுரம் விட்டுமே குழந்தை ரொம்ப சோர்ந்தே இருக்காங்க, ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்க, இல்லை குழந்தை ஆகாரம் சுத்தமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை யூரின் போடுறது ரொம்ப கம்மியாகுது, விடாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் இது குழந்தைக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றத காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ உடனே குழந்தைய எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் காட்டணும். அதற்குடைய வைத்தியம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும்.
அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பாய்சனிங் அத பத்தி தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அதே மாதிரி தான் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாதாரண சளி சிரப்பாகட்டும், சாதாரண ஜுரத்துக்குடிய குடுக்கக்கூடிய பாராசிட்டமால் சிரப்பாகட்டும், அளவுக்கு அதிகமா குழந்தைங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தா ஏற்படும். அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து தெரியாத்தனமா பெரியவங்க யூஸ் பண்ற பிபி மாத்திரையாகட்டும், சுகர் மாத்திரையாகட்டும், இல்ல வேற எந்த ஒரு மாத்திரையாகட்டும், தெரியாம ஒரு வாட்டி நாக்குல டேஸ்ட் பண்றதுக்கு வச்சா கூட, அது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா மாறலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ, குழந்தைங்களுக்கு கையில எட்டாத தூரத்துல, கைக்கு எட்டாத ஒரு ஹைட்ல தான் கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து சிரப்பாகட்டும், மாத்திரையாகட்டும் எதுவா இருந்தாலும் வைக்க வேண்டும். கைக்கு எட்டுற தூரத்துல குழந்தைங்களுக்கு எட்டி எடுக்கிற மாதிரி எந்த ஒரு மருந்தும், மாத்திரையும் வைக்கக்கூடாது. வீட்ல வந்து நம்ம டாய்லெட் கிளீன் பண்ற லிக்விட்ஸ் ஆகட்டும், ஆசிட்ஸ் ஆகட்டும், பாத்ரூம் கிளீன் பண்ற ஆசிட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து குழந்தைங்க கலர் கலர் பாட்டில் இருக்குன்றதால கண்டிப்பா கை கெட்டுற தூரத்துல வச்சீங்கன்னா, வாயில எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வைக்கிறப்போ உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இதெல்லாம் கை கெட்டாத தூரத்துல வைக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி தான் குழந்தைங்க இருக்க வீட்ல வந்து சின்ன சின்ன பட்டன் பேட்டரிஸ் ஆகட்டும், சின்ன சின்ன பின் ஆகட்டும், சின்ன சின்ன குண்டூசி ஆகட்டும், கோழி குண்டு ஆகட்டும், இதெல்லாம் வீட்ல இருக்கவே கூடாது. அப்படியே வைக்கிறீங்கனாலுமே கைக்கு எட்டாத ஒரு தூரத்துல வைக்கணும். இதெல்லாம் குழந்தைங்க வாயில வைக்கிறாங்க, விளையாட்டுத்தனமா வாயில வைக்கிறாங்கன்றப்போ, அது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து காஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு. இந்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னொரு நாள் மீண்டும் உங்களுக்கு வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.